Hello foodies, welcome to Tasty Chef Mom. வெறும் கோதுமை மாவு ஆனியன் வச்சு ஈஸியான ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கப் மாவு கோதுமை மாவு எடுத்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்குவோம். இந்த மாதிரி இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். 10 நிமிஷம் மாவு ஊறட்டும். ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு 2 ஆனியன் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் கொஞ்சம், இஞ்சி பூண்டு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டியதில்லை, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தாலே போதும். இது கூடவே நம்ம வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். எக்கு போட்டுக்கலாம். நான் இப்போ பன்னீர் போடுறேன். இது லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி விட்டாலே போதும். பன்னீர் ரொம்ப வேகலாம் வேண்டியதில்லை. இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எப்படி சப்பாத்தி மாவு தேய்ச்சி உள்ளே எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். சின்ன சின்ன உருண்டையாக மாவு எடுத்துக்கோங்க. அது இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். அதுக்குள்ளே இந்த ஸ்டஃபிங் வச்சு இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. மேலே இருக்கிற மாவை நம்ம வெளியில் எடுத்துடலாம். அது ரொம்ப திக்காக இருக்கும். அப்படியே தட்டி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி நல்லா உள்ளே வச்சு நல்லா தட்டி க்ளோஸ் பண்ணிடுங்க. இது மாதிரியே நம்ம எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஈஸியாக செஞ்சிடலாம், ஒன்றும் கஷ்டமே இல்லை. 2 கப் மாவு எடுத்தால் 3 பேர் நல்லாவே சாப்பிடலாம். டெய்லி இட்லி தோசை சாப்பிட்டுட்டே இருக்கிறவங்களுக்கு போர் அடிக்கும். இந்த மாதிரி புதுசாக ஏதாவது ரெசிபி செஞ்சால் குழந்தைகளும் நல்லா சாப்பிடுவாங்க. இது இந்த மாதிரி பேனில் நல்லா வேக வச்சு சைட்லலாம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கு. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.